அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅது. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் இரக்கம் உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மன்னிப்பை இழந்து விடாதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான பாவச் செயல்களை செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய பாவமான காரியங்கள், உதாரணமாக தவறு என்று எடுத்துக்கொண்டால் ஏராளமான பாவச் செயல்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு பாவமான செயலை செய்கிறான். உதாரணமாக டாஸ்மார்க்கில் போய் தண்ணி அடிச்சுட்டு சைலண்ட்டாக வந்து படுக்கிறான் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அல்லது திருட்டினுடைய வேலையை செய்கிறான், அல்லது அடுத்தவருடைய பொருளை அபகரிக்கிறான். இப்படி ஏராளமான பாவச் செயல்கள் இருக்கிறது. அந்த செய்த செயல்கள் இருக்குது பாருங்களேன், அந்த மனிதன் செய்து விட்டு சைலண்ட்டாக அவனுடைய வேலையை பார்க்குறான். ஆனால் இறைவன் வந்துட்டு அவனை வெளியில் காட்டிக்கிறல. இவன் திருட்டு பையன், இவன் தண்ணி அடிக்கிறவன், இவன் ஒரு மோசமான பாவச் செயல்களில் செய்யக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை வெளியில் தெரியாமல் இறைவன் பாதுகாப்பாக வச்சுருக்கான். ஆனால் சில நபர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த நண்பர்கள் அப்படிங்கிற பேரில் சில பேர் இருக்கிறானுங்க. உதாரணமாக சில நண்பர்களுக்குள்ளே பேசிக்கிடுவாங்க. நான் மாப்பிள்ள, நேற்று நான் அந்த பாருக்கு போய் காஸ்ட்லியான சரக்குப்பா அடிச்சுட்டு வந்தேன்ப்பா, நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இவன் சொல்லாமல் இந்த விஷயம் அவனுக்கு அடுத்தவனுக்கு தெரியுமா? தண்ணி அடித்து அந்த செயலில் ஈடுபடுவது என்பது ஒரு ஹராமான விஷயம், ஒரு பாவமான ஒரு செயல். நீ இரவு நேரத்தில் தண்ணி அடிச்சுட்டு ஒரு ஹராமான வேலையை செஞ்சுட்டு நீ வீட்டில் வந்து முடங்கியிருக்கிற. மறுநாள் காலையில் அதை வந்து தன்னுடைய நண்பர்களிடத்துல பெருமையாக சொல்கிறான் பாருங்களேன். இப்போ இறைவன் கூறுவானா, ஏற்கனவே ஒரு பாவச் செயலை செய்தாய், அந்த பாவச் செயலை செய்துவிட்டு அந்த செயலுக்குண்டான மன்னிப்பை நீ கேட்கல. ஆனால் அப்படி கேட்காத போதும் கூட நீ செய்த அந்த செயலை மக்களுக்கு மத்தியில் பப்ளிக் ஆக்காம, உன்னைய வெளிரங்கப்படுத்தாம, அசிங்கப்படுத்தாம நான் மறைச்சு வச்சிருந்தேன். ஆனால் நீ செய்த அந்த பாவமான ஒரு செயலை உன்னுடைய நண்பரிடத்துல போய் பெருமையா சொல்ற பார்த்தியா, அது இன்னும் மிகப்பெரிய ஒரு குற்றமான செயல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இரவு நேரத்தில் ஒருவன் ஒரு பாவமான செயலை செய்துவிட்டு அதை வெளிரங்கப்படுத்தாமல் இறைவன் இருக்கிறான். ஆனால் அந்த மனிதன் தன்னுடைய அந்த பாவச் செயலை தன்னுடைய நண்பரிடத்திலோ தனது உறவுக்காரனிடத்திலேயோ பெருமையாக தான் செய்த தவறை ஒருவன் பகிரங்கப்படுத்துகிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த மனிதன் செய்த பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் அதுதான். இறைவனுடைய பாவமான காரியத்தை மறைத்து வைக்க அதை நீ வெளிரங்கப்படுத்தினாய் அல்லவா, நீ செய்த அந்த செயலுக்கும் அதை நீ பகிரங்கப்படுத்தியதற்கும் உண்டான குற்றத்தை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு பாவமான காரியத்தை செய்கிற பொழுது இறைவன் திரையிட்டு அதை மறைத்து வைத்திருக்கிறான். ஆனால் நண்பர்கள் என்கிற பெயரில் அதை பகிரங்கப்படுத்தி திரையை நீ கிழித்து விட்டாய். அப்போ என்ன அர்த்தம்? தன் தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டுன்னு அர்த்தம். ஆயினால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன்னிப்பு கிடைக்கிறது, ஆனால் மன்னிப்பை அந்த மனிதன் இழந்து விடுகிறான். ஒரு ஹராமான ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் செய்கிறான், அதற்குண்டான மன்னிப்பை, இறைவா நான் தெரியாமல் செய்து விட்டேன், செய்த செயலை நீ மன்னிச்சிடு இறைவா, இனிமேல் அத்தகைய செயலின் பக்கம் நான் போக மாட்டேன் இறைவா என்று யார் ஒருவன் மன்னிப்பை வேண்டுகிறானோ, மன்னிப்பு கேட்காட்டினாலும் அந்த மன்னிப்பை, செய்த தவறுக்குண்டான பாவ மன்னிப்பை எந்த ஒரு மனிதன் எப்பொழுது கேட்பான் என்று இறைவன் எதிர்பார்த்து வைத்திருக்கிறான். நிச்சயமா என்னுடைய அடியான் கேட்பான். ஆகையினால் தான் நபி அவர்கள் சொல்வார்கள், மன்னிப்பை இழந்து விடாதே. இறைவனுடைய மன்னிப்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகிலும்
நாம் சுகமாக மகிழ்ச்சியாக வாழ முடியாது. நாளை கபருடைய வாழ்க்கையிலும் மறுமையுடைய வாழ்க்கையிலும் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? அருமையான நேயர் பெருமக்களே, கொஞ்சம் யோசியுங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய குறிப்பாக இளைஞர்கள் ஹராமான செயல்களை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் சகஜமாகிவிட்டன. தம் அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு காலம் இருந்துச்சு பெரியவங்க பார்த்துருவாங்களோன்னு பயந்து பயந்து தம் அடிக்கிற காலம் போய் இன்றைக்கு நடு ரோட்ல யார் பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, நம்ம விஷயம் நமக்கு பிடிச்சமானதை நம்ம செய்கிறோம். தம் அடிக்கிறதா இருக்கட்டும், தண்ணி அடிக்கிறதாக இருக்கட்டும், இன்னைக்கு திருடுறதாக இருக்கட்டும், கொலை செய்யறதாக இருக்கட்டும், எல்லாமே சகஜமாகிவிட்டன. ஒரு பாவமான செயலை செய்வதே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக பார்த்த காலம் போய் இன்றைக்கு இலகுவாக செய்யக்கூடிய ஒரு காலத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நமது சந்ததிகளை நாம் சாலிஹீன்களாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. நல்லவர்களாய் வளர்ப்பது நமது பொறுப்பிலே இருக்கிறது. ஆகையினாலே கவனம் சிதறிவிட வேண்டாம். நமது பிள்ளைகளை நாம் நன்மக்களாக மேன்மக்களாக உருவாக்குவோம். இறைவனின் மன்னிப்பை பெற்ற நல்லவர்களில் நாமும் சேருவோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.